Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 485 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த மரைன் போட காட்டுறாங்க. கண்ணா பின்னமா செதஞ்சு கந்தரகோலமாயி போயிருக்கும். இதுல வேற அந்த பிளாக் பியர்டு வேற அங்க வந்தான்ல, அவனுக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு அம்பிட்டு வெறுமே ஆடி போயிட்டாங்க. எப்படா இவங்க எல்லாத்தையுமே இவன் கூப்பிட்டு வந்தான்னு. மெயினா சென்கோகுக்கு தான் செம காண்டாவும். ஏன்னா அந்த ஷிரியோ ஜெயில் மேனேஜர் அவனும் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டான்னா என்ன நியாயம்? மகளனுக்கு என்னாச்சு, இம்பல் டவுன்ல என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லி தொண்டைகளையே கத்துவான். ஏன்னா அங்க இருந்து இத்தனை பேர் தப்பிச்சு வந்திருக்காங்கன்னா இப்ப இம்பல் டவுன்ல ஏதோ பஞ்சாயத்து தானே. ஆமா இல்ல, நம்ம ஆளுக எல்லாத்தையுமே மகளன் விரட்டி விரட்டி அடிச்சான். இவனு எப்படி தப்பிச்சு வந்தானே தெரியலையே. சரி எப்படியோ வந்து சேர்ந்துட்டானுங்க. ஆனா சென்கோகுக்கு தான் கொல்ல காண்டாவும் பல்ல கடிச்சு நிப்பான். அப்ப ஷெரியோ ஒரு ரிப்ளை கொடுப்பான் பாக்கணுமே. ஏண்டா நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவாடா இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கோம். உனக்கு வேலை வெட்டி இல்லாம நிறைய டைம் இருந்துச்சுன்னா நீயே போய் செக் பண்ணிக்க. நான் இப்ப கவர்மெண்ட் ஆள் இல்ல, இவங்க ஆளு. அதுவும் இன்னையில இருந்துன்னு கேஷலா சொல்லுவான். அந்த டைம் மெரை நாள் ஒருத்தன் அடிச்சு புடிச்சு வந்து சென்கோகு கிட்ட ஒரு மேட்டர் சொல்லுவான். அட கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகி அந்த வழியா ஏதோ ஒரு கப்பல் ஒண்ணு வந்துச்சாமா. யாரு என்னன்னு தெரியுதா? பிளாக் பியர்ட் தான். 23ஆம் புலிகேசில சொல்ற மாதிரி புதுசா ஏதாச்சும் கொண்டு வருவான்னு பார்த்தா இங்க ஒருத்தன் வந்து போஸ்ட் கொடுத்து பயங்கரமா பில்டப்பே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு இருக்கான், இனி இவன் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன. இப்ப சென்கோகுக்கு ஒரு விஷயம் தான் சுத்தமா புரியல. என்னன்னா நேவி கண்ட்ரோல் ரூம் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்படி ஏதாச்சும் ஒரு கப்பல் வர மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே சென்கோகுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அதை மீறி எப்படி இவனுங்க உள்ள வந்தானுங்க, அதுதான் இப்ப பெரிய குழப்பமே. உடனே அங்க லாஃபிட்னு ஒருத்தன் பெரிய ட்விஸ்ட் வைப்பான். என்னன்னா இவங்க அந்த இம்பல் டவுன்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு நேவி சோல்ஜரை ஹிப்னடைஸ் பண்ணிட்டான். அதாவது எந்த நேவி ஷிப் வந்தாலும் சரி அந்த கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஓபன் பண்ணி விட்டுறணும், கேள்வியே கேட்க கூடாது. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா நேவி கப்பல் வந்தாலே ஓபன் பண்ணிடுவான். அப்படித்தான் நம்ம லூஃபியும் மத்தவங்களும் வந்திருப்பாங்க. அட இப்ப பிளாக் பியர்ட் பண்ண வேலையில எப்படியும் அவனை கவர்மெண்ட் வந்து எனிமியா தான் கன்சிடர் பண்ணிருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்காண்டி கேட்டை ஓபன் பண்ண மாட்டாங்களே. அதனாலதான் நேவில 7 வார்லால ஒரு ஆளா போய் சேர்ந்து இம்பல் டவுனுக்குள்ள என்டர் ஆகி அங்க அடைஞ்சு கிடந்தவங்க எல்லாத்தையுமே இப்ப இவன் பக்கம் சேர்த்திக்கிட்டான். அதுவும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளுங்க. சோ இனிமேட்டு அவனுக்கு அந்த 7 வார்லாடுங்கிற போஸ்டிங் தேவையே இல்ல. ஆரம்பத்துல இருந்தே அவனோட பிளானிங் எல்லாம் இதுதான். இம்பல் டவுன்ல அடைஞ்சிருக்க அந்த பயங்கரமான ஆளுகளை ரிலீஸ் பண்ணி அவனோட கூட்டத்துல சேர்த்திக்கணும்னு. அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமான்னு அப்படியே கேவலமா சிரிச்சுக்கிட்டு ஒரு லுக் விடுவான். சென்கோகுக்கு கொலை காண்டாவும். ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த கன்றாவியெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல, எக்கேடோ கேட்டு தொலைங்கடான்னு இது உனக்காகன்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு. அந்த பவர் வந்து அடிச்சதுல அங்க இருக்க எல்லாருமே தெரிச்சிருவானுங்க. சொல்ல போனா அவன் நின்றுட்டு இருந்தானே பில்டிங், அதெல்லாம் சுக்கலா நொறுங்கிரும். சரி கொஞ்சம் அடி பயங்கரமா தான் விழுந்திருக்கும் போலன்னு பார்த்தா எல்லாரும் அந்த அட்டாக்கை என்ஜாய் பண்ணிட்டு வர்றானுங்க. பிளாக் பியர்டுக்குமே எதுவும் ஆகல, கேஷுவலா எந்திரிச்சு வருவான். என்ன என் மேல கருணை இல்லையா, என்னை இப்படி அட்டாக் பண்றீங்கன்னு கேப்பான். நீ ஒருத்தன் தாண்டா நான் மகன்னு கூப்பிடறதுக்கு தகுதியே இல்லாத ஆளு. என்னோட ஷிப்ல இருக்கதே ஒரே ஒரு அயன் ரூல், அந்த ரூலை நீ மீறிட்டேன்னு காண்டாவாரு. அட வேற ஒண்ணும் இல்ல, கூட இருக்க குரூமேட்டையே கொல்றது. தச்ச கொண்டு இல்ல, அதுக்காண்டி உன்னை நான் பழி வாங்குவாடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒயிட் பியர்டால முடியல, ரத்தம் பயங்கரமா கீழே கொட்ட ஆரம்பிச்சிரும். எல்லாம் பாப்ஸ்னு பதறுவாங்க. அப்ப மார்க்கோ ஹெல்ப் பண்ணலான்னு பாஞ்சு வருவான். ஆனா ஒயிட் பியர்டு வரக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிடுவாரு. நான் சொன்னது கேட்கல, இந்த பஞ்சாயத்தெல்லாம் இங்கே இப்பவே இந்த இடத்துலயே முடிஞ்சோன்னு டீச்ச பொழந்துகிட்ட வெறித்தனமா லுக் விடுவாரு. அவனுமே நான் ரெடியா இருக்கேன், நீயா நானான்னு இன்னைக்கு பாத்துலான்னு அவனோட அந்த டார்க் பவர் அப்படியே வெளியில கொண்டு வருவான். அவனை பத்தி இந்த நேவி சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. என்னென்னவோ பண்றானே கேஷுவலா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் அவனோட டார்க்னஸ் பவர் எடுத்து கீழே ஓங்கி ஒரு அடி, அப்படியே ஸ்மோக் பரவன மாதிரி அந்த மொத்த இடமும் பரவும். சொல்ல போனா நம்ம ஒயிட் பியர்ட் வரைக்கும் பரவிருச்சு. இதுதான் பிளாக் ஹோலாமா. உள்ள போனவன் எவனும் திரும்பி வர முடியாதும்பா. இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை தான் டச் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவனை போட்டு தள்ளி அவங்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டிருக்கான். இதுதான் டார்க் ரூட்டோட பவர். எப்படி இருக்குன்னு ஓவரா சீன் போடுவான். ஒயிட் பியர்டுக்கு கொலை காண்டாவும். அட்டாக் பண்ணலான்ட்டு பாப்பாரா, அந்த டைம்னு பார்த்தா அவரோட பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். அதாவது அந்த டார்க்னஸ்குள்ள முங்குறாரு. முதல்ல அந்த தச்சு செத்தான், அடுத்து ஏசு செத்தான், இனி நீதானே. ஆக்சுவலா நான் உன்னைய பார்த்து உன்ன மாதிரியா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பாவம் உனக்கு வயசாயிருச்சு, உன்னோட ஆளை கூட உன்னால காப்பாற்ற முடியாம சாக விட்டுட்டேன். நான் கூட அந்த பனரோ ஐலாண்ட்ல உனக்காக ஏச கொல்லாம விட்டேன். ஆனா நீ இப்படி கோட்டை விட்டுட்டியேன்னு ஓவரா பேசுவானா. அங்க கேட்டுட்டு இருந்த எல்லாத்துக்கும் கொலை காண்டாவும். அப்படின்னா ஒயிட் பியர்டுக்கு ஆகாதா? சோ ஓங்கி அடிய போவாரு. உடனே பிளாக் பியர்டு வெயிட் பண்ணு, எனக்கு எதிரா எந்த டெவில் ஃப்ரூட்டோட பவருமே ஒர்க் ஆகாது. அதனால நீ என்னதான் அட்டாக் பண்ணாலும் அது வேஸ்டும்பானா. அதையும் பார்த்துலாண்டான்னு சொல்லிட்டு கைய முறுக்கி அவரோட பவர் யூஸ் பண்ணி ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு. இவன் அவனோட டார்க்னஸ் பவரை வச்சு ஒரு அடி அடிப்பான். அப்படியே அந்த பவர் அலேக்க உள்ளுக்குள்ள அப்சர்வ் ஆயிரும். என்ன டாடி என் பவர் எப்படி இருக்குது, சூப்பரா அப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். எந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரா இருந்தாலும் இந்த டார்க்னஸ் குள்ள போச்சுன்னா அதை நலிஃபை பண்ணிரும். அதனால உன்னால எர்த்துக்கு வைக்கலாம் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஓங்கி வயித்துல ஒரே குத்து.
யாராலையும் நம்பவே முடியல. ஏன்னா ஒயிட் பியர்டு இப்படி அடி வாங்கி யாருமே பார்த்தது இல்ல. அதுக்கப்புறம் அவன் ஒத்த கையை பிடிச்சு வச்சுட்டு வாயிலே ஒரு அடி அப்படியே திருச்சு போய் நிப்பாரு. உடனே கடுப்பாயிரும். அந்த கையை தட்டி விட்டுட்டு மறுபடியும் அவரோட பவரை யூஸ் பண்ணி அடிக்க போனா, என்னையா நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியான்னு அந்த பவரை அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமா அட்டாக் பண்ணி பாப்பாரு, எதுவுமே வேலைக்காகல. சரி நீ பவரை யூஸ் பண்ணாதானே நலிஃபை பண்ணுவ, என்னோட ஆயுதத்தை யூஸ் பண்ணா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே போடு. இதை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவன் நெஞ்சிலேயே ஒரு வெட்டு. ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குதேன்னு கதறிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது ஒரு கையை அவரோட ஆயுதத்தாலையும் இன்னொரு கையை அவரோட காலாலையும் அமுக்கி பிடிச்சிட்டு கழுத்தோட ஒரு புடி பிடிச்சு, இந்த மாதிரி அரகன்ஸா மூளை இல்லாம நடந்துக்கிறதாண்டா உன்னோட வீக்னஸ் அப்படின்ட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகும்போது அப்படியே அந்த பல்ட்டி அடிப்பான். ஐயோ பாப்ஸ், நான் உன்னோட பையன் அப்படியெல்லாம் பண்ணாதேம்மா, அது மட்டும் இல்லாம உன்னோட பையனை நீ எப்படி கொல்லுவேன்னு வேற சென்டிமெண்டா தாக்குவான். இவ்வளவு நேரம் அப்பாவை அடிக்கும் போது அவனுக்கு கவலை இல்ல, அடி வாங்கும் போது மட்டும் பயம் வருது. அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு அடி அடிப்பாரு. அந்த இடத்துல பயங்கரமான அதிர்வு. ஒயிட் பியர்டோட பைரட்ஸ் எல்லாம் ஒன்னு பயங்கரமா கத்துவாங்க. சரி அந்த பிளாக் பியர்ட் அடிச்சு அடியில செத்து போயிட்டானான்னு பார்த்தா அதான் இல்ல, இன்னுமே கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். இப்ப அட்டாக் பண்ணாருல, இதே மாதிரி அட்டாக்க இன்னும் ஒரு டைம் பண்ணாருன்னா போதும், அவன் அங்கேயே காலி. அதனால விடாதீங்க, அடிச்சு காலி பண்ணுங்கன்னு எல்லாம் கத்துன்னு கத்துவாங்க. ஏன் பிளாக் பியர்டே ஒரு செகண்ட் பீதியாய் தான் லுக்கு விடுவான், ஐயோ கொன்றுவான் போலேன்னு. ஆனா ஒயிட் பியர்டு கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க, ஐயோ என்னாச்சுன்னு. அப்பதான் இன்னொன்னு நோட் பண்ணுவாங்க, பாடியில இருந்து பயங்கரமா ரத்தம் சொட்டு சொட்டா வந்துட்டு இருக்குது. அதை பார்க்க கூட முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இப்ப என்னன்னா அவரோட பாடியில ஏகப்பட்ட அடிபட்டு லிமிட்டை தாண்டி சண்டை போட்டதுனால அவரால் அதுக்கு மேல முடியல. அதுவே எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலுமே மனுஷன் கொல்ல காண்டாயி அப்படியே கைய முறுக்கிட்டு வருவாரு. பாடியில இருந்து அப்படியே புகையா கிளம்பும். பிளாக் பியர்ட் பார்த்துட்டு அலன்றுவான், நீ மனுஷனே இல்லையா மான்ஸ்டர்னு. மறுபடியும் அவர் கைய முறுக்கி அவரோட பவர் எடுத்து ஓங்கி அடிக்க வரும்போது இந்த பிளாக் பியர்ட் என்ன பண்ணிருவான், பயத்துல கண்ணை வச்சு டப்புன்னு சுட்டுருவானா. அவ்வளவுதான், அதுலயே மனுஷன் ஸ்டக் ஆயிட்டாரு. மார்க்கோ எல்லாம் பாப்ஸ்னு கத்திட்டு இருப்பான். ஒயிட் பியர்ட சுட்ட உடனே அவரு கேர் ஆகுறாருன்னு தெரிஞ்ச உடனே அவன் இன்னும் டப்புன்னு சுட்டு அவன் ஆளு எல்லாத்தையுமே வர சொல்லி கொல்ல சொல்லுவான். அவ்வளவுதான், அத்தனை பேரும் பாஞ்சு வந்து டப்புன்னு கண்ட மணிக்கு சுடுவானுங்க, கத்திய வச்சு வெட்டுவானுங்க. எல்லா அடியும் டைரக்டா ஒயிட் பியர்ட் மேல போய் படும். இப்படி ஒயிட் பியர்ட் அடி வாங்கிட்டு இருக்கத ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் எல்லாராலையும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுதே தவிர வேற ஒன்னும் பண்ண முடியல. எப்படி ஒயிட் பியர்ட கொடூரமா கொல்றத பார்த்துட்டு அத்தனை பேத்துக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒயிட் பியர்ட கொன்னுட்டோன்னு பிளாக் பியர்டுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். மனுஷனை ரவுண்டு கட்டி சுடுவானுங்க, அடிப்பானுங்க, வெட்டுவானுங்க. பட் இருந்தாலுமே சிங்க மாதிரி அந்த அட்டாக் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு கொலவெறியோட நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.